இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
வருகிறார் காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா அந்த 25வது வருடம் இந்த 6 மாதங்கள் நாங்கள் கடந்து வர எனக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி சொல்கிறையா. நீ தாமே இம்மட்டு எங்களை உம்முடைய கிருபையினால் எங்களை இம்மட்டு நடத்தி வந்தீங்க. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கண்களில் கிடைத்த தயவுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நோவாக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது போல எங்களுக்கு உம்முடைய கண்களில் கிடைத்த தயவுக்கா நன்றி சொல்கிறையா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலைநிற்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை தப்பி வித்து நீ எங்களை காத்து வரீங்க. அதுக்கா ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றி வரீங்க. எங்களை ஏந்தி வரீங்க. எங்களை சுமந்து வந்தீங்க. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து வரீங்க. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த அருமையான நாளில் கூட எஸ்அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறப்பா. ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தை நாங்கள் காண நீ கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. உமக்கு நன்றி 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 அப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா. நீர் எங்களை பாதுகாத்து வந்த வழிகளுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை பாதுகாத்ததே உமக்கு நன்றி சொல்கிறையா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா. ஸ்தோத்திரையா உமக்கு ஸ்தோத்திரம். 7வது மாதம் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண மாத ஆண்டவரே உண்மையா ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற அதற்கா ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த காரியத்தில் இந்த 6வது மாதம் வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ அந்த காரியத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரப்போறீங்க. அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 7வது பரிபூர்ணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே அந்த பரிபூர்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. ஒருவேளை எங்களில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எங்களை மன்னிங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஏதாவது குற்றங்கள் இருந்தால் மன்னித்து அந்த பரிபூர்ணமான இந்த மாதத்தில் ஐயா நாங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கிருபை தரும்படி உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களை ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான வேலையில் எங்கள் ஒவ்வொரு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஆவி ஆத்மசத்தை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:22 படி அப்பா ஸ்தோத்திரம். 1 குருந்தியர் 6:11 படி அப்பா ஸ்தோத்திரம். 1:7 படி ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28:13 படி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை மன்னிங்க. எங்கள் குற்றங்களை மன்னிங்க. கிருபையா எங்களை மன்னித்து அப்பா நீரே உடைய கிருபையினால் எங்களை மூடி பாதுகாத்து நடத்தும்படி உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. தாழ்மை உள்ளருக்கு அப்பா ஸ்தோத்திரையா. கிருபை அளிப்பேன் சொன்னீங்களப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. இன்னும் அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரையா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் கூட வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு அவமை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாளில் கொண்டு வந்த நோக்கத்தை நீ பார்க்கிறீர். அவள் இருதயங்களை நீங்கள் பார்க்கிறீங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களை ஆற்றி எசப்பா இந்த வசனத்தினால் அப்பா இருதயங்களை நிரப்பி நீ அனுப்ப போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற காயங்கள், இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இருதயத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவனுடைய கண்ணீரை துடைங்க ஏசப்பா. எந்தெந்த காரியத்தை கண்ணீரோடு இருக்காங்களோ அந்த கண்ணீரை துடைக்கும்படியாக நம்முடைய காரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த ஜீவனில் வார்த்தையினால் அக்னியான வார்த்தையினால் ஒவ்வொரு ஆண்டு இருக்கிற வேதனைகள் அன்று அக்னியா சுட்டெரிக்க போறீங்களா அதுக்கா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை
வார்த்தையின் மூலமா பலப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. நான் கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம். இன்னும் எங்களை பலப்படுத்தி நாங்கள் போகிற இடத்துல, நாங்கள் நிற்கிற இடத்துல, எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில் நீர் கூட இருந்து நடத்தும்படி உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் தெய்வம் தாமே பொறுப்பெடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம். யார் வந்து உங்களுடைய வார்த்தைக்கு வாஞ்சியா இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அவன் எண்ணத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை உயர்ந்த அலைக்கட்டில் வைப்பேன்னு சொன்னீங்களப்பா. நீர் வாஞ்சி உள்ளவர்களை கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லைப்பா. உங்களுடைய பிரயாசத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. வாஞ்சி உள்ளவர்களை கொண்டு வந்து உடைய வார்த்தைகளை கேட்டு இந்த கடைசி நாட்கள் அப்பா ஸ்தோத்திரம், வசனம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது என்று சொல்ல நாங்கள் பார்க்கிறையா. நாங்கள் கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம்ப்பா. அந்த வசனங்களை கிடைத்து நாங்கள் அதை உட்கொள்ளவும், அது எங்கள் இருதயத்துக்கும் எங்களுக்கு வாய்க்கும் அது தித்திப்பா இருக்கும்படி எனக்கு கிருபை செய்யப்படுறீங்களா. அதுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொண்டு வாங்க, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. இந்த கடைசி நாட்கள் ஏசப்பா என் பிள்ளைகள் இந்த நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி. அப்பா நீதாமே கொண்டு வாங்க இசப்பா. வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாக கொண்டு வாங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக பிரயாசப்படுகிற அருமையான மகனுக்காக செபிக்கிறேன், சகோதரிக்காக செபிக்கிறேன், கொடுத்த அருமை பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், அருமை சகோதரிக்காக அவளுக்கான ஐயாக்காக செபிக்கிறோம், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளோட பிரயாசத்தில் நீர் ஆசீர்வதித்து இயேசப்பா. இவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த கிளாஸிங்க ஏற்பட்டாங்களோ அதன் நோக்கத்தை நிறைவேற்ற போகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. எங்கள் நடத்தி வந்த பாதைக்கெல்லாம் நன்றி அப்பா. நீர் கொண்டு வந்த பாதைக்கெல்லாம் நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. இந்த வீட்டை தெரிந்து கொடுத்த குடும்பத்தை, இந்த வீட்டை திறந்து கொடுத்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். அப்புறம் தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. ஸ்தோத்திரம். அவரோட இருதயத்தின் தேவைகளாக சந்திக்கப்பட கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை இந்த இடத்தை சூழ்ந்து பாதுகாக்கட்டப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காம்பவுண்டை சுற்றிலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆது கூட இடத்துல வாய்க்காத படிச்சீங்கப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களே அப்பா உங்களுடைய வார்த்தையினால் பிள்ளைகளை பலப்படுத்தி குடும்பங்களே ஒரு சாட்சி வெளிவரும்படியாக கிருபை தாங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அடியானை கொண்டு வந்திருக்கீங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற சுவாமி. எங்களிடம் ஒன்றும் இல்லையப்பா. நாங்களும் வெறுமையான பாத்திரங்கள் ஐயா. இந்த பாத்திரங்களை நிரப்பி கொண்டிருக்கிற தேவன் ஐயா, உமக்கு என்று நிற்க நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லி ஜபத்தை முடிக்கிறோம். துதிகன மகிழம் ஒரு கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எடுத்துக்கலாமா? 6வது சங்கீதம். இதில் எடுத்து முடிச்சிட்டிங்க நீங்கள். இதில் என்ன எடுத்துருக்கிறீங்க? இது முடிச்ச சங்கீதம் தான். என்ன எடுத்தீங்க? என்ன வார்த்தை? சத்தம், விண்ணப்பம், ஜபம். இப்போ எத்தனை ஆச்சு? 3 வந்துச்சு. இது எப்படி வந்துச்சு? இந்த வார்த்தைகள் எப்படி வந்துச்சு? ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கு இல்லையா? ஜபம், சத்தம், விண்ணப்பம். அப்போ இது 3 சேர்த்து என்னாச்சு? ஒரு வார்த்தையாக கரெக்டாக வந்திருக்கு. இது போல் ஒவ்வொருத்துலேயும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணோம்? மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வசனங்கள் எப்படி வரும்? மாறி 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 வரும். எந்த சங்கீதம் உங்களுக்கு சந்தேகமாக்குது அது சொல்லலாமே. இந்த சாப்டர் எங்களுக்கு சரியாக வரல, இது 6 ஓகே, இதுதான் இப்படி தான் எடுத்தேன். இதுமாரி எல்லா இடத்தையும் சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். சிஸ்டர் சொன்னாங்களே அந்த வார்த்தையை 3 வார்த்தை எடுத்துருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எது சந்தேகமாக்குது அது மட்டும் கேளுங்க. எந்த சாப்டரு உங்களுக்கு இதில் வரல, நான் எடுத்து பார்த்தேன், இதை ட்ரை பண்ணேன், இதில் சரியாக எங்களுக்கு புரியல அப்படின்னு எந்த சாப்டர் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அதை எடுக்கலாம். இப்போ ஏம்மா 124 சரி எடுக்கலாமே. ஆத்த மார்க்கு. அப்புறம்
அது அம்மாவுக்கு தெரியல, அவங்க சிஸ்டருக்கு தெரியல பாருங்கள். அது அவங்களுக்கு இது பண்ணுவீங்களே கொஞ்சம். இப்போ தெரியலீங்களாம்மா? தெரிஞ்சிங்களா? தண்ணீர், ஜலம், வெள்ளம் வந்துச்சிங்களா? 3. ஆத்தமா எத்தனை இடத்துல சொல்லுங்கள்? 3 இடத்துல. அம்மாவுக்கு சொல்லுங்களேன், சிஸ்டருக்கு. சிஸ்டர் சொல்லுங்கள், பார்த்துக்கிறீங்களா? ஓகேவா இப்போ? ஓகே சரி. யார் இந்த சாப்டர் கரெக்டாக வரல? 127 எடுத்துக்கலாமே. விழி, அதிகாலை, காலை. நல்லா கிளாப் பண்ணுங்கள், நல்லா கிளாப் பண்ணுங்கள். பாருங்கள் வார்த்தையெல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து பாருல, இல்லை எப்படியெல்லாம் வந்து சேர்ந்து பாரு. அதிகாலை, விழி, காக்கை. நல்லா கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. பாரு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வராங்களா? இப்போ நல்லா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஆமாம், இவங்களும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரத்தை அதுக்காக நம்ம ஒதுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் வீட்டில் இருந்தால் பெண்கள் எப்பவுமே நான் எந்த வேலைலாம் செய்யலாமா அப்படின்னு தான் போகுமா கண்டி என்ன பண்ண முடியும், வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனாலும் இதுலேயும் கொஞ்சம் என்ன பண்ணணும், நேரத்தை செலவு பண்ணணும். அப்புறம் எது சந்தேகமாக இருக்குது? 1 and 4 சரி எடுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியுது? ஓகே ஓகே. மகிமை வேற, மகிழ்வார் வேற. யார் எடுத்தது இது? 1:4. தண்ணி, நீரூற்று கூட வருது. நீரூற்று இருக்கு, நீரூற்று இருக்கு. அப்புறம் கடல் இருக்கு. வந்துருக்கு இல்லையா? வேற என்னமா வேணும்? 3 வந்துச்சா? ஈஸி ஆயிடுச்சுல? உட்காந்து பார்க்க போது அது எல்லாமே ஈஸி. வீட்டில் போய் சாப்பிட்டு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சாப்டர் எழுதுக்குமோ அந்த சாப்டர் மேல கை வச்சு என்ன பண்ணோம், ஆவியானுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இதுக்குள்ள இருக்குது என்ன பண்ணுங்க, எனக்கு இதை நல்லா எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம ஆவியானுக்கிட்ட கேட்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபிக்கணும். வசந்த மேலே கை வச்சு என்ன பண்ணுங்க, இது நான் இந்த வசந்தக்கு நான் எங்களை ஒப்பு கொடுக்குறேன், இல்லை எனக்கு என்னது புரியலையோ அதை புரிய எனக்கு சரி தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு அதில் 3 முறை வாசிக்கணும். எத்தனை முறை? 1 முறை சத்தமாக வாசிக்கணும். அது ஒரு சிலருக்கு அதை போக போக போயிட்டே இருக்கும். போயிட்டு நீங்கள்லாம் 8 முறை, நாங்கள் எத்தனை முறை வாசிக்கிறோம்? அது என்ன பண்ணும், வாசிக்க என்ன ஆகுது, 3 முறை ஃபஸ்ட்டு நல்லா சத்தமாக வாசிக்கணும். புரியுது? நம்ம காதே என்ன பண்ணுது, நம்ம வார்த்தையை கேட்கணும் ஃபஸ்ட்டு. 2வது கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி கொஞ்சம் வாசிக்க. 3வது உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வாசி. மதியம் வாசிக்க இஷ்டமா ஓகே, சத்தமாக வாசிக்க இஷ்டமா ஓகே, 2மே ஓகே. நீங்கள் என்ன பண்ண வாசிக்கும் போது 3வது முறை வாசிட்டு நீங்கள் எடுக்கும் போகும்போது அந்த வார்த்தைங்க கரெக்டாக உங்களுக்கு ஆண்டவர் தெளிவு காட்டுவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆவியானுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறதுனால ஆவியான் நம்ம என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. இந்த வார்த்தையை எழுது, இந்த வார்த்தை எடு, இந்த வார்த்தை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்களுக்கு முன்பாக அந்த கொண்டு வருவார். அப்போ அந்த 3 வார்த்தை எடுத்துடுறோம். எடுத்த உடனே இப்போ நீர் ஊற்று எடுத்துருக்குறோம் இல்லையா? தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி வந்து உலகத்தில் முக்கியமானது. எது? தண்ணி இல்லாத என்ன பண்ண முடியாது, எந்த காரியமே நடக்காது. ஒரு கல்யாணம் நடத்தாலும் சரி, வீட்டில் நமக்கு சாப்பாடு குளிக்கிறதுக்கு மொத்தத்துக்கு என்ன தேவைப்படுது, தண்ணி. ஒரு வீட்டில் தண்ணி இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டில் வந்து தண்ணி அன்றைக்கி வரல, போரில் எப்படி ஆகுது வீடு? அவ்வளோதான். அப்படியே என்ன பண்ணும், மொத்தம் எப்படி வந்துடும் வீடே என்ன ஆகிடுது? வீட்டில் தண்ணி என்ன வீடு என்ன ஆகுது? உப்பு இல்லைனா கூட சமையல் செஞ்சு சாப்பிடாம கூட உட்காந்துடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, யாராலுமே என்ன பண்ண தண்ணி முன்னே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு தண்ணி தாகத்துக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு தண்ணி தாகத்துக்கு, 2வது வீட்டுக்கு நம்ம சமையல் செய்யறதுக்கு, மற்ற எல்லா காரியத்துக்கு. அப்போ தண்ணி எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு இல்லையா? நீர் ஊற்று. இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம இது வைக்கிறோம், என்ன போர் வைக்கிறோம். போர் வச்சா எவ்வளோ போயிட்டே இருக்குது. எவ்வளோ தோன்றாங்க, 100 அடின்றாங்க, 150 அடி, 200 அடின்றாங்க இல்லையா? அடித்து தோண்டி 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 அது எங்கே தண்ணி ஊற்று அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ தண்ணி நமக்கு எவ்வளோ முக்கியம். இது ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கலாம், தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியாது. மிருகம் கூட செத்துவிடும், மனுஷன் கூட செத்துருவான் இல்லையா? தண்ணி எத்தனை நாளைக்கு இருக்கும் குடிக்காம? யோசிச்சு பாருங்கள். இந்த தண்ணி கதையை மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உட்காந்து நம்ம யோசித்த நிறைய காரியங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். அப்போ நமக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சா? அப்போ இந்த முக்கியமான தண்ணி எடுத்து என்ன பண்ண, ஜப குறிப்பில் எழுதணும்.
அடுத்து அடுத்து வேறு எந்த சாப்டர் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? மற்ற பேருக்கு எல்லாம் ஓகேவா? ஓகே. அப்போது இந்த இந்த இது நீங்கள் கரெக்டாக இப்போ பண்ணிவிடுங்க. இந்த 150 சங்கீதத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஆமாம், கேளுங்க. ஏன்னு கேட்டால் அதனால தான் நான் வந்துட்டு வரேனே. ஏன்னா இப்போ எங்கள் ஐயா கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். ஆனால் இப்போ என்கிட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் சோஷியலாக பேசலாம் இல்லையா, லேடிஸோட பேசலாம் இல்லையா? சரின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் உங்களோட பேசுகிறேன். அதனால் நீங்கள் எது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் ஹோம்ஒர்க்கெல்லாம் மட்டும் எங்கள் ஐயா காமிச்சிருங்க, அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. நான் கேட்டாக்கா எனக்கு காலையிலேருந்து எனக்கு நிறைய குறிப்பு இருக்குது, அதுக்கெல்லாம் ஜெர்மன் முடிச்சு எனக்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிப்போகுது. அப்போ நான் எனக்கும் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு எது வருதோ அது ஃபுல்லாக எனக்கு வந்துடும். நீங்கள் அவருக்கு அனுப்புவீங்க, எனக்கு, ஏன்னா எங்கள் 2 பேருக்கு ஒரே நம்பர் போட்டிருக்கோம், அதனால் எல்லாமே எனக்கும் வந்துடும். ஆனால் நான் பார்த்துருவேன், அவங்க கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதனால் இன்னும் எதுனா உனக்கு சந்தேகம் தான் அடுத்த மாதம் அந்த சாப்டர் அப்படியே விட்டுடுங்க. அது உங்கள் நோட்டில் எழுதி வச்சுங்க. இந்த சாப்டர் எனக்கு தெரியலன்னா நாங்கள் வந்து அதை என்ன பண்ணுறோம், கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் எதுனா சந்தேகம் இருக்கா? ஏன்னா இந்த அதிகார ஆராய்ச்சி நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. அப்புறம் வார்த்தை ஆராய்ச்சி, வசன ஆராய்ச்சி இருக்குது. இது கரெக்டாக வந்துச்சுன்னா அப்புறமா தான் அந்த ஆராய்ச்சிக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு அதிகார ஆராய்ச்சி முடிச்சிடுங்க. அப்புறம் எங்கே போகலாம், வார்த்தை ஆராய்ச்சி, வசன ஆராய்ச்சிக்கு போகலாம். அதனால் இது அடுத்த மாதம் வரும்போது நான் பார்த்துன்னு எல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் என்ன பண்ணலாம், வார்த்தை ஆராய்ச்சி எடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு அப்போ இவங்க ஐயா இப்போ சீஷரை குறித்து எடுக்குப்பாங்க. அல்லேலூயா. இப்போ அதிகார ஆராய்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லலாம். ஏன்னா அதிகார ஆராய்ச்சி நம்ம ஏன் எடுக்கிறோம் அது மட்டும் உங்களுக்கு புரிந்து கொள்ளணும். அதை தான் நம்முடைய எப்படி ஆண்டவராக இயேசுனுடைய பாதத்தில் மரியாள் உட்காந்து எப்படி அவங்க பாதத்தில் உட்காந்து நல்ல பங்கை அவங்க என்ன செய்தாங்க, தெரிந்து கொண்டாங்க. அப்போது மார்த்தாலும் அதே ரூமில் தான் இருந்தாங்க, அதே வீட்டுக்குள்ளே மார்த்தாள் வேலை செய்கிறாங்க, மரியாளும் அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே தான், புரியுங்களா? ஒரே சபையில் மார்த்தாளை போலும் இருப்பாங்க, சிலவங்க மரியாளை போலும் இருப்பாங்க, புரியுங்களா? ஒரே சபைக்குள்ளே 18 வருஷம், எத்தனை வருஷம் ஒரு அம்மா வந்து கூனியாக இருக்கிறாங்க, புரியுங்களா? ஆனால் அந்த சபையில் வந்து நல்லா ஜபம் பண்ணுறாங்க, நல்லா வசனம் வாசிக்கிறாங்க, நல்லா தசமாகம் காணி கொடுக்குறாங்க, நல்லா கீழ்ப்படுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா கூனியாகவே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த ஆலயத்துக்குள்ளே ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆலயத்துக்கு டைமோடு வராங்க, எல்லாமே நடக்குது, போதனைகள், மெசேஜ்கள் எல்லாம் நடக்குது, சபை ஆலயத்தை கட்டுறாங்க, எல்லா வேலையும் நடக்குது. ஆனால் அந்த அம்மா கூனியாகவே இருக்கிறாங்க 18 வருஷம். சொல்லுங்கள், விசுவாசம் இல்லாதனால கூனியாக இருக்கிறாங்க. ஆண்டோடைய வார்த்தை. அப்போது அந்த அம்மா ஏன் கூனியாக இருக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? வார்த்தை உண்மையை ஏற்றுக்கலை 18 வருஷமாக. வேறு அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இன்னும் இயேசு உள்ளே வரல. ஆனால் இது வரைக்கும் எல்லாம் ஆலயத்தில் யார் இருக்கிறது? மாஸ்டர் இருக்கிறாரு, மூப்பர் இருக்கிறாங்க, காணிக்கை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு கொயர் இருக்குது, புரியுங்களா? உள்ளே வந்து ஆராதனை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாமே தசமாக கொடுறதுக்கு ஆள் இருக்குது, சர்ச்சை கட்டுறதுக்கு எல்லாம் ஆள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணல, அங்கே இயேசு ஒருத்தர் வரல. இயேசு தான் அந்த வார்த்தை, மைய வார்த்தை. இந்த மைய வார்த்தை நம்ம எடுக்காத வரைக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோட சில சுபாங்க அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ அந்த வார்த்தையை எடுத்து அதை தேடி கண்டுபிடித்து அதை தியானிக்கிறீங்களோ, இல்லை அதை முதலாவது ஆராய்ந்து அப்புறம் நீ தியானிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக விடுதலை ஆகிடும், புரியுங்களா? அந்த வார்த்தை தியானிக்காத வரைக்கும் அந்த சபை அப்படியே என்ன பண்ணுது? அந்த அம்மா சபைகளை 18 வருஷமாக என்ன பண்ணுறாங்க? குனியாகவே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு போய் கை வச்சு என்ன ஆகுது? அப்போ இயேசு அந்த சர்ச்சுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே போகும்போது அங்கே மூப்பர் இருக்கிறாரா இல்லையா, சபை போதகர் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க சுயநீதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, பாரம்பரிய வெளிப்படுத்துகிறாங்க, அங்கே பூமிக்குரிய காரியங்களை தான் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே யாரும் இல்லை, ஆவிக்குரிய வார்த்தை இல்லை. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது சபைகள்லாம். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் அந்த அம்மா மாதிரி 18 வருஷம், அந்த அம்மா 18 வருஷமாக நான் எப்படி இருக்கிறாங்க? கூனியாகவே இருந்தாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கடனாக இருக்கிறாங்க. சிலவங்க ஆலயத்துக்கு போய்கொண்டே இருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் பிரிவினை இருக்குது. சில சபைகளில் பார்த்திங்கன்னா அந்த சபைக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? கோபம், எரிச்சல், வாக்குவாதம் இருக்கிறது. அது அழியலை. அதுக்கு என்ன காரணம்? முன்னே இயேசு அந்த
வார்த்தையை எடுத்து அவங்க தியானிக்கலை. வார்த்தையை தியானித்தா கனி கொடுக்க முடியும். புரியுங்களா? மீது எல்லா வேலையும் நடக்குது, ஆனால் என்ன நடக்கலை? இயேசுவின் பாதத்தில் உட்காந்து இயேசுடைய வார்த்தை கேட்கலை. அதை தான் இந்த அதிகார ஆராய்ச்சி தான் சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு அதிகாரத்தை எடுத்து இயேசுவை தேடுறீங்க. யாரை தேடுறோம்? இயேசுவை தேடுறோம். அப்போ யாரெல்லாம் இயேசுவை தேடுறாங்களோ அவங்க தான் அந்த வசனத்தை என்ன செய்ய முடியும்? ஆராய முடியும். யாரெல்லாம் வேதத்தை ஆராய இருக்கிறாங்களோ அவங்க தான் கை கொள்ள முடியும், தியானிக்க முடியும். தியானிக்க முடியும் தான் கை கொள்ள முடியும். கை கொள்கிற வாழ்க்கை தான் விடுதலை உண்டாகுது. அப்போ தான் சத்தியம் என்னதுன்ற என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தருள் சத்தியங்களை விடுதலாக்கும். அப்போ இந்த அதிகார ஆராய்ச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்வதற்கு நாம் அதை ஒரு முறை 1 அல்லது 2 முறை அந்த அதிகாரத்தை வாசித்து அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறோம்? தேடி வாசிக்கிறோம். அப்புறம் அந்த அதிகாரத்தில் இருக்கிற மைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறோம். மைய வார்த்தை எதை குறிக்கிறது? இயேசுவே மையமாக வைத்து எடுக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசுவே வார்த்தையை எடுக்கிறோம். அங்கே ரட்சிப்புன்னு கூட எடுக்கலாம். 3 அன்புன்னு எடுக்கலாம் வார்த்தை. எத்தனை அன்பு? 3 அன்பு வந்தான்னா அர்த்தம்? ஒரு அதிகாரத்தில் 3 அன்பு வந்துடுச்சு, அது ஒரு மைய வார்த்தை. இப்போ இந்த மைய வார்த்தையை எடுத்த பிறகு நம்ம உடனே அன்பு வந்துடுமா? இப்போ அன்புன்னு வார்த்தை ஃபஸ்ட்டாக நமக்கு அன்பு வருமா வராதா? அப்போ அந்த தியானம் இல்லாத வரைக்கும் என்ன இல்லை, கை கொள்ள முடியாது. அப்போ கை கொள்றது அன்பாக மாறுது. அப்போ யார் கை கொள்வது? தியானிக்கிறது தான் கை கொள்ள முடியும். அப்போ கை கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவங்க வாழ்க்கை தான் மாறும். புரியல? நம்ம மீது எல்லா வேலையும் செய்கிறோம், ஆனால் நம்ம மற்றவங்களை பார்க்குறோம், மற்றவங்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும், மற்றவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தணும், அது எண்ணெல்லாம் இருக்குது. நற்கிரியை செய்யணும், கொடுக்கணும், தாங்கணும், எல்லா எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நாம் வளராதுக்கிறதுக்கு என்ன காரணம்? தியானம். அந்த தியானம் இல்லாதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விடுதலை இல்லாத வாழறோம். எது இருந்தாலும் நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை பார்த்துட்றோம், உடனே யாரை பார்த்துறோம், எல்லாத்தையும் பார்த்துறோம். ஆனால் விசுவாசம் தியானம் பண்ணும்போது விசுவாசம் வளருது, அன்பு வளர்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம வார்த்தை தேடி, பிதா சொன்னார் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அப்போ நம்ம தேடி வாசிக்கணும். பிதா சொல்லிட்டாரே, பிதாவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்புறம் குமாரனாக இயேசு சொன்னார், வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அப்போது நித்திய ஜீவன். அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஐயோ எனக்கு ஆவியான்னு சொன்னாரே, வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கன்னு. அப்போ வேத வாக்கியம் நம்ம தியானம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன உண்டாகுது? கனிகள் உருவாகுது. புரியுங்களா? இப்போ கனி உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன உண்டாகுதுன்னா, அந்த மரத்தில் அந்த கனி வந்த பிறகு அது வாசனை வீசுது. அந்த சாட்சியின் வாழ்க்கை வாழறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் நம்ம பார்த்து யாரும் மனம் திரும்ப மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? கனி இல்லை. நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இயேசுக்கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொன்ன மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். உங்களை பார்த்துட்டு உடனே நீங்கள் உங்களை பார்த்தா எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட நீங்கள் இயேசு சபைக்கு போகிறீங்க, கிறிஸ்துவ சபைக்கு போகிறீங்க, இல்லை தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறீங்க, நாங்களும் உங்கள் பின்னாடியே வரோம், ஏன்னா உங்களுடைய நடக்கலை இயேசு கண்டுட்டோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களே? ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டரை பார்த்துட்டு உடனே நான் உங்கள் பின்னாடி வரேன், ஏன்னா உங்களுடைய நீங்கள் பாஸ்டர்னு பேர் வச்சதுனால உங்கள் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு வராங்களா? ஏன் வரதில்லை? ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் உங்களை அடக்காராதனை பண்ணுறதுக்கு வந்ததுனாலையோ, அடக்காரனில் ஒரு பாடலை பாடுறதுனாலையோ, இல்லை ஒரு மெசேஜ் கொடுத்ததுனாலையோ, இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு வந்ததுனாலையோ நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு நான் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோட ஒரு தொடர்பு வந்தால் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து உருவாகணும்ல. அப்போ கிறிஸ்து உருவாகினா நீங்கள் எங்கே போயிடலாம்? நாங்கள் கொடுக்குற மெசேஜினாலேயோ, நாங்கள் கற்றுக் கொடுக்குற பாடத்தினாலேயோ, நாங்கள் சொல்லித்தரதுனாலேயோ நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நுழையணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தேவ சமுத்திரம் உட்காந்து நீங்கள் அது மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்? தேடணும், தியானிக்கணும், இல்லை ஆராயணும், தியானிக்கணும். அப்படி நீங்கள் வந்தால் தான் வரைக்கும் போக முடியும். புரியுங்களா? நம்ம எல்லாமே ஆலயத்துக்கு போகிறோம். எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு போயும் இயேசு பார்க்காத வந்துடுறாங்க. இயேசு எங்கே இருக்கிறான்னு ஆலயத்திலே தேடினா கூட இல்லை. அப்படியே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசு ஆலயத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம கூனியாக இருந்தவங்களுக்கு விடுதலை கிடையாது. இப்போ அவங்க கூனியாக இருந்தாங்க, இயேசு அந்த சபையில் முதல் முறை போகிறாரு, உடனே அவங்க விடுதலை ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், தலைவலியோடு போகிறோம், என்ன வரோம்?
வயிற்று வலியில் வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? போகும்போது எப்படி போகிறோம்? போகும்போது தலைவலியே போகிறோம். வெளியே வரும்போது எப்படி வரணும்? சமாதானமாக வரணும், சந்தோஷமாக வரணும். ஆனால் வலி ஏறி வருது சிலவங்க. அப்போது நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சர்ச்சுக்கு. அப்போ சர்ச்சுக்கு விரோதமாக எழும்புறாங்க ஜனங்க. ஏன் எழும்புறாங்க? இந்த இடத்துல எங்கள் இடத்துல சர்ச்சை வைக்காதீங்க, சர்ச்சை கட்டாதீங்க. புரியுங்களா? சர்ச்சுனா என்னன்னா, ஒரு ஆலை என்பது அங்கே எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர் வந்தாலும் குணமாகிற இடத்துக்கு பேர் தான் என்னது? சர்ச்சுன்னு சொல்லலாம், ஆலைன்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட கடனும் போயிடும், எப்படிப்பட்ட வேதனைகள் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலை தான் இயேசு. இப்போ இயேசுக்கிட்ட யார் வந்தாலும் என்ன ஆகிடுது? சுகமாயிடுறாங்க. யாராவது இயேசுக்கிட்ட வந்து வியாதியோடு போனவங்க என்ன இருக்கிறாங்களா? அப்போது நம்ம இயேசு எங்கே இருக்கிற ஆலயத்தில் இருந்தால் யாரும் அந்த ஆலயத்தில் நுழைஞ்சாலும் பாரத்தோடு போகிற கண்ணீரோடு போகிறவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாயிடணும். ஏன் விடுதலை உண்டாக மாட்டேதுன்னா, அங்கே பாரம்பரியம் இருக்கிறது, சுயநீதி இருக்கிறது, அப்புறம் மாயமலம் இருக்கிறது, பொய்யான வார்த்தைகள் இருக்கிறனால, ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறனால அந்த இடத்துல விடுதலையெல்லாம் இருக்கிறாங்க. புரியுங்களா? அப்போ விடுதலை உண்டாக்குற இடம் ஆலயம்தான். ஆனால் அந்த ஆலயம் ஏன் விடுதலை ஆகலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நிதானிக்கணும். நிதானித்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அது 18 வருஷமாக நான் வந்து நிற்கிறேன், இன்னும் என்னோட கூனியாக நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நமக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது, சிலவங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது, சிலவங்க தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, சிலவங்களுக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தில் இல்லை வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குது, இல்லை சிலவங்க வேலை மேலே பிரச்சனை இருக்குது, சிலவர்களுக்கு தன்னுடைய சொந்த பந்தத்தில் பிரச்சனை இருக்குது. இப்போ பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது வசனத்தை கேட்குறவங்களுக்கு ஏன் விடுதலை ஆக மாட்டேங்குது? அதான் ஏன் விடுதலை ஆகலைன்னா, ஏற்கனவே பிரச்சனைகள் மத்தியில் என்ன பண்ண முடியல. ஏற்கனவே 10 வருஷம் பிரச்சனையில் இருக்கிறேன்னா 10 வருஷம் அந்த பிரச்சனை போகலை, ஆனால் ஆலயத்துக்கு 10 வருஷமாக போயின்னுக்கிறோம். புரியுங்களா? அப்போ நமக்கு ஒவ்வொரு வருஷம் நம்ம பிரச்சனை இருந்தால் வசனம் உள்ளே போய் என்ன பண்ணாது? வேலை செய்யாது. அது முள்ளு மாதிரி குத்தும். அதனால தான் ஒரு ஆணுடைய மைய வார்த்தை என்பது அது இயேசுவை குறிக்கிறது. நீங்கள் அந்த தினந்தோறும் அந்த அதிகாரம் எடுத்து நீங்கள் ஆலயமாக இருக்கிறனால நீங்கள் விடுதலையோடு வாழணும். ஃபஸ்ட்டு ஆலயம் விடுதலை வரும். ஆலயத்துக்கு போகிறதுனால அந்த ஆலயமும் விடுதலை ஆகிற இடம் அது. ஆனால் விடுதலை ஆகலை அப்படின்னா, புரியுங்களா? அதனால் நம்ம ஆலயத்துக்கு போக முடியாது இருக்குமா? விடுதலை ஆகுதோ இல்லையோ நம்ம போய் தான் ஆகிறோம் ஆலயத்துக்கு. நம்ம போகிறோம். ஆனால் விடுதலை யார்கிட்ட சொன்னாலும் என்ன பண்ண முடியுது? விடுதலை சொல்லுறதுக்கு ஒருத்தர்கிட்ட போகிறோம். ஆலயத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் எனக்கு வந்து விடுதலை ஆகலை அப்படின்னு சொன்னால் அவரே விடுதலை இல்லாத வாழ்ந்துன்னுக்கிறாரு. அவர் பிரச்சனை நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்களுக்கே தெரியுது நம்ம இவர்கிட்ட இருந்து என்ன வாங்க முடியாது, விடுதலை வாங்க முடியாது. அப்போ ஆண்டவர் தான் விடுதலை தருவார். அப்போ ஆண்டவர் தான் நம்ம தேடி ஆலயத்துக்கு போகணும். யாரை தேடி போகணும்? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட்களை தேடி போகிறோம் ஆலயத்துக்கு. போன பிறகு அந்த ஆள் வந்திருக்கிறான்னு பார்க்குறோம். அந்த அம்மா வந்திருக்கிறாங்க ஆலயத்தில், பாரு சந்தோஷமாக இருக்குது. ஆலயத்தில் போகும்போது நம்ம இடத்துல யாரும் உட்காந்துருக்குறாங்க முன்னாடியே. ஆலயத்தில் இடம் போடுறதுக்காக போடுறாங்க சிலவங்க. அதாவது ஆலயத்துக்குள்ளே இடத்துக்காக ஓடுறோம், ஆனால் இயேசுவை தேடி ஓடுறோமா? அதுதான் முக்கியம். அதுதான் ஆண்டவனை சொல்கிறாரு, நீங்கள் இயேசு தேடி போகணும் ஆலயத்துக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நான் இயேசுவை சந்திக்கணும், அந்த வார்த்தை என்னோட பேசணும். புரியுங்களா? இப்போ நீங்கள் மனசில் என்ன ப்ராப்ளம் நினச்சி போகிறீங்களோ அந்த ப்ராப்ளத்தை பேசுகிறாங்கன்னா அங்கே இயேசு இருக்கிறான்னு அர்த்தம். புரியுங்களா? உங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் கூட வெளியே வரல அப்படின்னா, அது தகுந்த வார்த்தை வரல அப்படின்னா அங்கே யாரும் இல்லை, இயேசு இல்லை. அதனால தான் வந்து ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அந்த மேய்ப்பர் பேசணும், இல்லை அந்த ரெவரண்ட்டு பேசணும். அது பேசணுன்னா அவரும் ஆயத்தமாகி வரணும். அல்லேலூயா. அப்போ தான் சபை விடுதலை ஆகுது. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு விடுதலை. பேதருடைய மாமியாருக்கு ஜுரமாக இருக்கிறாங்கன்னா உடனே அவங்க விடுதலை ஆகி என்ன பண்ணுறாங்க? தன் வீட்டு வேலையை செய்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா அங்கே ஆட்டோமேட்டிக் விடுதலை உண்டாயிடுது. அதே மாதிரி இயேசுடைய வார்த்தை நமக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம தியானிச்சிட்டோம்னு நமக்கு விடுதலை. ஆண்டுடைய வார்த்தை உள்ளே போய் வேலை செய்யலை அப்படின்னா அந்த வார்த்தை பிசாசு எடுத்துடுறான்.
அப்போ வேலை செய்யாததுக்கு என்ன காரணம் அந்த வார்த்தை? உணர்வு இல்லாத ஒரு இருதயம். புரியுங்களா? ஏன் உணர்வு இல்லை அப்படின்னா நமக்குள்ள ரொம்ப பிரச்சனைகள் நிறையா இருக்கிறனால உணர்வு நம்ம வருவதுக்கு நம்ம டைம் இல்லை. புரியுங்களா? உணர்வு வருவதுக்குன்னா இல்லை, நம்ம உணர்வுக்கு டைம் கொடுக்கறதில்ல. ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுது. அந்த வேலையை பார்க்குறதா இந்த வேலை பார்க்குறதா. அப்போது ஒருத்தர் ஆலயத்துக்கு போக போக அவங்களோட வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வந்துக்கினே இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா என்ன ஒரு சுபாவம் நம்மளை விட்டு, நம்முடைய ஜென்ம சுபாவம் தான் நம்மளை விட்டு அது என்ன செய்யணும், நம்மகிட்ட விலகி போயிடணும். புரியுங்களா? அதை விட்டு விலகணும். அப்போது ஆலயத்துக்கு போக போக போக, ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைக்கு போக போக, காலேஜுக்கு போக போக, அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அது ஒரு டீச்சராக மாறுது, ஒரு ஹெட்மாஸ்டராக மாறுது, ஒரு பிரின்சிபலாக மாறுது, ஒரு லெக்சராக மாறுது, இல்லை ஒரு இன்ஸ்பெக்டராக மாறுது, இல்லை ஒரு வக்கீலாக மாறுது, இல்லை ஒரு கலெக்டராக மாறுது. மாறுதா இல்லைங்களா? இல்லைங்க, 1ஆம் கிளாஸில் போனால் அப்படியே தான் இருக்கிறாங்க. விசுவாசே உள்ள நுழைஞ்சேன், 10 வருஷம் ஆன பிறகு நான் விசுவாசம் மாறிட்டேன். 15ஆம் வருஷம் நான் அற்ப விசுவாசம் மாறி 20ஆம் வருஷம் இயேசு யாருன்னு நம்மளே திருப்பி கேட்குறோம். எப்படி இருக்குது? 10 வருஷம் விசுவாசி, 15ல் அவிசுவாசி, 20ல் அற்ப விசுவாசம் மாறி அப்புறம் வாக்குவாதம் பண்ணி உக்காந்துக்கிறோம். அப்போது ஏன் ஆலயத்துக்கு போய் வளர்ச்சி இல்லாத இருக்குது? ஏன்னா ஆண்டு சொன்ன தேடுதல் இல்லை. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்ற வார்த்தை அங்கே இல்லை. கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் 5:39 சொன்னார் யோவானில். அந்த காரியம் அங்கே இல்லை. 3வது வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கள், அது அங்கே இல்லை. அடுத்தது என்ன வருது? சீசனாக இருக்கணும். சீசனாக இல்லை. சீசன்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் ஆண்டவர். என்னிலும் அதிகமாய் யாரை நேசிக்காத, என்னிலும் அதிகமாக நீ நேசிக்காதுன்றார். ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்போ மேலே சொல்கிறாரு, தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக என்ன பண்ணாத, நேசிக்காத. அப்போ ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு? எல்லாரையும் நேசி, ஆனால் என்ன பண்ணாத, அதிகமாக மட்டும் நேசிக்காது. ஏன் அப்படி சொன்னார்? அதான் இயேசு அதிகமாக நேசிக்கணும். புரியுங்களா? அப்போ இப்போ நீங்கள் வந்து இல்லை நேசின்னு சொல்லிட்டாரு, ஆனால் அதிகமாக மட்டும் என்ன நேசின்னாரு. அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ 60% நீங்கள் அப்பா அம்மா நேசித்தீங்கன்னா 100% யாரை நேசிக்கணும்? ஆண்டவர் நேசிக்கணும். இப்போ 40% அம்மாவை அப்பா நேசித்துட்டு ஆண்டவர் 10% நேசித்தானே ஆகும். அவர் சொல்கிறாரு. ஆனால் 36ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இப்போ ஏன் இந்த இடத்துல அந்த வசனத்தை எழுதுகிறார் ஆண்டவர்? இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மேலே அதை எழுதுகிறாரு, கீழே பாத்திரவான்னு சொல்கிறாரு. அதாவது என்னிலே நீ யாரை அதிகமாக நேசி, எனக்கு பாத்திரவான் கிடையாது. அந்த வீடு யாருக்கு இல்லை? ஒரு வீட்டில் போகிறீங்க, அந்த வீடு பாத்திரவானாக இருந்தால் தான் அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படும். இப்போ நீங்கள் ஆண்டவர் காட்டிலையும் வேறு அதிகமாக நேசித்திருந்தீங்கன்னா வீட்டையும் அதிகமாக நேசிக்கிறீங்க. அடிக்கடி எங்கே போனாலும் வீட்டுக்கு போயிடணும். வீட்டில் சர்ச்சுக்கு போனவங்க உடனே வீடு ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ யாரும் அதிகமாக நேசிக்கிறீங்க? அப்போ நீங்கள் பாத்திரவான் இல்லை. அப்போ ஆசீர்வாதம் என்ன பண்ணுறதில்ல. பாத்திரவானா என்ன அர்த்தம்? அவருக்கு உகந்தவர்கள், ஏற்றவர்கள். புரியுங்களா? அவர் சொன்னபடி வாழ்கிறவர்கள் தான் பாத்திரவான்கள். சொல்கிறால, நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போகிறீங்க, ஊழியத்துக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன கையில் போகும்போது என்ன கொண்டு போகாதீங்க, எல்லாத்தையும் கொண்டு போகணுன்னு சொன்னாரா? ஒரு தடியும் வேறு என்ன கையில் எடுத்துன்னு போக சொன்னார்? கோல் எடுத்துன்னு போக சொன்னார். அப்புறம் வேறு என்ன எடுத்துன்னு போக சொன்னார்? தடியை எடுத்துன்னு போக சொன்னார். அதான் தடி தான் கோல் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு கோல் எடுத்துன்னு போக சொல்கிறாரு. கூட வேறு என்ன எடுத்துன்னு போக சொன்னார்? மாற்று வஸ்திரம் ஒன்று எடுத்துன்னு போக சொன்னாரா? ஒன்று தான் எடுத்துக்கணும். மீதெல்லாம் நீ பாத்திரம் வேணாம் இருந்தால் அங்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த வீடு பாத்திரம் வேணாம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் சொல்கிற ஆசீர்வாதம் அங்கே தங்கும். நீ திரும்பி வரும்போது அந்த வீடு பாத்திரம் வேணும் இல்லைன்னா அந்த இருக்கிறவங்க கால் தூசி என்ன பண்ணுங்கள், உதறி தள்ளி விட்டுருங்க. அப்போ அந்த ஆசீர்வாதம் கூடயே வந்துடும் அப்படின்றார்.
அப்போ பாத்திரவான்னா எப்படி இருக்கணும்? அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கணும். அவர் சொன்னபடி வாழுகிறவங்க, அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறவங்க. அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறதா பாத்திரவான்கள் இல்லை. இப்போ ஆண்டவர் அதிகமாக நேசி, என்னை மற்றவங்களை நீங்கள் நேசின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ நேசிக்கணும்னா நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், சத்துருவை நேசிக்கணும். அப்போ தான் அவங்க மனம் திரும்புவாங்க. புரியுங்களா? ஆனால் என்ன பண்ணோம்? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். வீட்டாரை நேசிக்கிற, வீடை நேசிக்கிற, வாகனத்தை நேசிக்கிற, எல்லாம் நேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் குறைவாக நேசித்தா என்ன ஆகும்? அப்படி ரெண்டாவது என்னன்னா, ஆண்டவர் ஏன் அதிகமாக என்னை நேசிக்க சொல்கிறான்னா, நான் உன்னை விலை குறை கொடுத்து வாங்கிட்டேன். புரியுங்களா? ரெண்டாவது நான் தத்து எடுத்துட்டேன். மூணாவது என் ரத்தத்தினால் உன்னை மீட்டு எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கி எனக்கு சொந்தமானவள். புரியுங்களா? எனக்கு தான் அதிகமாக நேரத்தை கொடுக்கணுன்றாரு. அப்போ அதிகமாக நேசிக்கிறேன்னா இப்போ ஆண்டவர் என்ன அதிகமாக நேசிக்கிறேன்னா அவருக்கு நம்ம செய்கிற அந்த கிரிகள் அவருடையதாக மாறணும், அவருக்காகவே செய்யணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அவருக்குரியதாக மாறணும். பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்போது சில நேரத்தில் உங்களுக்கு எதெல்லாம் லாபமாக இருக்குதோ அதை என்ன பண்ண, கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமாக எண்ணணும். இது இந்த கிளாஸ் நடக்கிற நாளில் உங்களுக்கு முக்கியமாக வேறு ஏதாவது ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு வச்சுங்க. இதே டைமில் 3 மணிக்கு கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டாங்க. அது லாபமா இது லாபமா? அப்போது உங்களுக்கு எது லாபமாக இருக்குதோ அந்த நஷ்டமென்று எண்ணி ஆண்டவரை நேசிக்கணும். அப்போ தான் அந்த நேசம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எதுக்கு முதல்ல என்னுடைய சபையில் உபவாசம் இருக்குது, அன்றைக்கி அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எதுக்கு போவீங்க? இப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல நீ அன்பாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? எங்கே வருவேன்? வீட்டில் நடக்கிற ப்ரோக்ராம் என் மூலம் தான் நடக்க போகுது. புரியுங்களா? அதே ஆலயத்தில் நடக்கிற ப்ரோக்ராமும் என் மூலம் தான் நடக்க போகுது. புரியுங்க? ரெண்டுமே யார் மூலமாக நடக்குது? ஆண்டவர் மூலம் தான் நடக்குது. இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்கணும், எது முதல் சொல்லப்பட்டது? ஆலயத்தில் நடக்கிற உபவாசம் முதல் சொல்லப்பட்டதா, இல்லை வீட்டில் நடக்கிற ப்ரோக்ராம் முதல் சொல்லப்பட்டதா? இப்போ நான் முதல் ஆலயத்தில் சொல்லிட்டாங்க இந்த வாரம் உபவாசம் இருக்குது, அதே டேட்டில் என்ன வருது? வீட்டில் ஒரு நல்லது வருது, ஆனால் எல்லாத்தையும் நான் ஒதுக்க முடியாதே. அந்த நாளை தள்ளி அந்த உபவாசத்தில் கலந்து கொள்ள முடியாதுன்னா அந்த உபவாசம் போயிடுது. இல்லைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு உபவாசம் போட்டாகணும். இதுக்கு போகணும், அதுக்கு ஒரு உபவாசத்துக்கு போகணும், ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு நீங்கள் முதல் இடத்த கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போ உங்களை ஆண்டவர் ரட்சித்துட்டாரோ முதல் இடத்த கொடுக்கறதுனால தான் அவரை நீங்கள் நேசிக்கிறேன்னு அர்த்தம். அதில் தான் பவுல் என்ன சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருந்தவைகளாம் நஷ்டம் என்று என்ன செய்யிட்டார்? எண்ணினேன், என் மனசில் எண்ணினேன். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நான் என்ன பண்ணுறேன்? நஷ்டம் என்று எண்ணினேன். அது என்னன்னு லாபம் இருந்தாலும் அப்போ தான் ஆண்டவர் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவர் நேசிக்க கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆண்டவர் நம்ம வச்சு தான் பெரிய காரியத்தை செய்வார். அதுக்கு பிறகு தான் நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண விசுவாசம், என் பிள்ளைக்கு சொன்னால் கரெக்டாக செய்வார். அடுத்து பாருங்கள், வெளிப்படுத்தினல் 3:4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சத்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாக ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அப்போ பாத்திரவான்கள் ஆனபடியால் அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்திருப்பார்கள். அல்லேலூயா. என்ன செய்வாங்க? வஸ்திரங்களை அசுசப்படுத்த மாட்டாங்க. புரியுங்களா? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அந்த பாத்திரம், அந்த வஸ்திரம் எப்படி காத்துக்கிறாங்க சொல்லுங்கம்மா? அசுசிப்படுத்தாமல் பாதுகாக்கிறது தான் அந்த வெண் வஸ்திரம் தரித்தது தான். அது யாரே பாத்திரம்லாம் இருக்கிறாங்க அந்த சபையில். என்ன வஸ்திரம் அது? வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக வந்திருக்கிறாங்க. வெளிப்படுத்தினால் 7:13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அப்போது வெள்ளை அங்கிகளை தரித்தவங்க யார்? பாத்திரவான்கள். பாத்திரவான்கள் யார்? அதாவது ஆண்டவரை அதிகமாக நேசித்தவங்க. புரியுங்களா? குடும்பத்தை காட்டிலையும் எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசித்தவங்க தான் பாத்திரவான்.
பாத்திரவான் யார்? வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக. அவங்க தன்னுடைய வஸ்திரங்கள் என்ன செய்கிறாங்க? அசுசிப்படுத்தாத பாத்திரவான்களாக என்ன பண்ணுறாங்க? அப்போ அசுசி எப்போப்படுது? ஆண்டவர் விட்டு அதிகமாக நீ எதை நேசிக்கிற அப்போலாம் நம்மளுடைய வஸ்திரம்னா ஆயிடுது. நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் அசுசி ஆயினேக்குது, பாவத்தில் நிரம்பிடுது. அப்போ தேவனுக்கு கொடுக்குறது தேவனுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கணும், ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுக்கணும். இப்போ தேவனுக்குரிய வேலையில் நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய கிருபையினால் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவர் கிருபையை அனுப்பி நம்ம அவரை விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? விலையேற்பட்ட வெளியினாலேயோ பொண்ணுனாலே நம்மளை மீட்கப்படாமல் அவர் விலையேற்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை பண்ணிட்டார், மீட்டெடுத்துட்டார் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ஒரு எங்கேயோ ஒரு சிக்கிட்டீங்க, ஒரு நதியில் போய் தண்ணியில் மாட்டிட்டீங்க, இல்லை ஒரு பெரிய கடலில் மாட்டிட்டீங்க, இல்லை ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிருக்கிறீங்க வச்சுங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு உங்களை ஒருத்தர் விடுதலை ஆக்கிட்டா உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த நதியிலேருந்து ஒருத்தர் தூக்கின்னு வந்துட்டாங்க, இல்லை அந்த ஆபத்துலேருந்து உங்களை தூக்கின்னு வெளியே வந்துட்டாங்க, இல்லை ஒரு அக்னியில் நெருப்பு எரிஞ்சிருக்கும் போது அதுலேருந்து உங்களை தூக்கின்னு வெளியே வந்துட்டாங்க உயிரோட, புரியுங்களா? அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க நீங்கள்? இல்லை வேறு பெரிய கடன்லேருந்து உங்களை வீட்டு எடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவீங்க. இப்போது அந்த அம்மா ஒரு விபச்சாரி, அவங்களுக்குள்ள 7 விதமான ஆவி இருந்தது. அந்த ஆவி ஆண்டவர் துரத்தினார். அந்த அம்மா என்ன செய்தாங்க? இல்லை அந்த அம்மா முடிவு என்ன ஆயிடுச்சு? ஒரு மரியாள் என்ற ஒரு சகோதரிக்குள்ளே 7 ஆவி இருந்தது. அந்த 7 ஆவி ஆண்டவர் துரத்துறாரு, புரியுங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாயிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவருக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? 300 பணத்துக்குள்ளே ஒரு தையலை குப்பி எடுத்துகிட்டு அவங்களுடைய முடியினால் அவங்க என்ன பண்ணுறாங்க? காலையினாலையும் ஆண்டோடைய பாதத்தை துடைக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ இயேசு என்ன சொன்னார்? யார் அதிகமாக பாவம் செய்தாங்களோ அவங்க அதிகமான நேசிப்பாங்களாம், புரியுங்களா? யார் குறைந்த பாவம் செய்தாலும் அவங்க குறைவான என்ன செய்வாங்க? குறையவே நேசிப்பாங்களாம் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறாரு. அவங்க செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? அதிகமாக என்னை நேசிக்கிறாங்கன்னாரு. அப்போது இவ்வளோ பேர் ஆபத்தில் நம்ம தூக்கணும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம், நம்ம எதாவது அவங்களுக்கு கொடுப்போம். அதுதான் அதிகமான நேசம். இப்போ ஆபத்துலேருந்து மரணத்துலேருந்து தூக்கின்னு வந்துட்டா நம்ம ஒன்லி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பட்டுச்சு நம்ம மேலே, அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்கிறோம். இதற்கு நம்ம எதனா ஒரு பொருள் கீழே ஒருத்தர் ஏற்று கொடுக்குறோம், அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆபத்து தூக்கி, அப்போ இயேசு நம்மளை இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நரகத்துலேருந்து தூக்கி ஏற்றுனது மேலே நிறுத்தியிருக்கிறாரு. எங்கேருந்து? நம்ம எல்லாம் எங்கே போனோம்? நரகத்துக்கு போகணும். ஆனால் நரகத்துலேருந்து நம்மளை தூக்கி எடுத்துகிட்டு கண்மலையை நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ நமக்கு எவ்வளோ அதிகமான அன்பு யாருக்கு அதிகமாக செலுத்துறது? இப்போ தாய் தகப்பன் நம்மளை பெற்றெடுத்தாங்க, அதுக்கு அன்பு செலுத்துகிறோம். ஐயோ எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றெடுத்தாங்க, என்னை தாயின் கருவிலேருந்து 10 மாதம் சுமந்தாங்க, அப்புறம் அவங்களுடைய ஜீவனை எனக்கு கொடுத்தாங்க, அவங்களுடைய பாலை கொடுத்து என்னை வளர்த்தாங்க, அப்புறம் நான் என்னை வளர்த்து வருவதுக்கு என்ன பண்ணாங்க? என்னை உருவாக்குவதற்கு அவங்க என்னுடைய சுத்தம் பண்ணி என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கேற்ற நம்ம நேசிக்கணுன்றாரு. இப்போ ஆண்டவர் அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறாரு. தாயின் அன்பை காட்டிலும் பெரிய அன்பை கொடுத்து நரகத்துக்கு போகிற நம்மளை தூக்கி எடுத்தால் இப்போ யார் அதிகமாக நேசிப்போம்? இப்போ தாய் அதிகமாக நேசிப்போமா? இப்போ சொல்லுங்கள். இப்போ அந்த பிள்ளையை ஆண்டவர் மீட்டு எடுத்துட்டாரு. இப்போ அம்மாங்க என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் பயில் படிச்சுன்னுக்கிற, எப்போ பார்த்தாலும் ஜபன்னு சொல்கிறிய அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பிள்ளை சொல்லுது, அம்மா உங்களை நேசிக்கிறேன் நான், அதே காலையில் நான் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்குது? அந்த ரட்சிப்பின் வழியை கண்டு இருக்குது, அந்த ரட்சிப்பை ருசி பார்த்துருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ அதுதான் ஆண்டு சொன்னார், என்னிலே நீங்கள் அதிகமாக யாரையும் நேசிக்காதுன்னா இவ்வளோ பெரிய நண்டையிலேருந்து தூக்கின்னு வந்திருக்கிறாரு. நரகத்தில் போய் நம்ம வேதனைப்பட வேண்டிய இடத்த அவர் சிலுவைக்கு போய் என்ன பண்ணுறாரு? இவ்வளோ வேதனையான காரியத்தை சுமந்து தான். அப்போது அதே தாயை தான் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் வேதனைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு என்ன? இந்த பூமியில் வரைக்கும் வாழ்க்கை வரைக்கும் தான் வாழும். அதுக்கு பிறகு என்ன பண்ண முடியாது? தாய் மகனை பார்க்க முடியாது, மகனை தாயை பார்க்க முடியாது. அவனோட அன்பு அதோட முடிஞ்சிடுது. ஆனால் தேவனுடைய அன்புனா அது என்றென்றைக்கு நிலைத்து இருக்கிறது. மறுபடியும் நம்ம நித்தியத்துக்கு போய் உள்ள நுழைகிறோம், நரகத்தை தப்பிக்கிறோம். அதான் பெரிய அன்புன்றாரு. அப்போது அதனால தான் அந்த மார்த்தால் என்ன பண்ணாங்க? இவ்வளோ பெரிய பாவத்தில் இந்த தூக்கின்னு வந்துட்டாரே ஆண்டவர். 7 ஆவிகளுக்கு என்ன பண்ணி எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கோம் அந்த அம்மாவை. 7 ஆவி ஒருத்தருக்குள்ளே போய் வேலை செய்யும்போது எப்படி இருக்கும்? 7 விதமான காரியங்கள் அவங்களுக்கு நடக்காத. ஆனால் கர்த்தர் அவங்களை விடுதலாக்கி
ஒரு நாள் வரும்போது அவங்க 300 தைல பணத்துக்கு ஏற்ற ஒரு தைலத்தை கொண்டு, வெள்ளைப்போல தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் என்ன பண்ண, தன் முடியினாலே என்ன பண்ண துடைக்கிறாங்க. அப்போது எல்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, அந்த இடத்த நீங்கள் எடுத்து கூட வாசித்து பாருங்கள். என்ன சொல்கிறது அந்த அம்மாவுடைய காரியத்தில் பாருங்கள். எந்த வசனம்? யோவான் மார்க் 14:3 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசிரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குதானம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்போ என்ன சொல்கிறாருங்க? 7:37 வாங்க, லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி, அல்லேலூயா, எப்படி சொல்றாரு? எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அநேக பாவங்கள் நிமித்தம் மன்னிக்கப்படுவதனால இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க கொஞ்சம் மன்னிப்பு, அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மன்னிப்பு. அல்லேலூயா. யோவான் 12 வாசிங்க, 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமாணத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத், இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்திற்கு கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த அன்பினால். அல்லேலூயா. அப்போ யாருக்கு அதிகம் மன்னிக்கப்படுதோ அவங்க தானே செய்கிறாங்க, அதிகமான அவங்க அன்பு கூறுறாங்க, மிகுந்த அன்பு கூர்ந்து இருக்கிறாங்க. அப்போது அப்படி தான் ஊழியமாக வளருது. ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக மாறதுக்கு என்ன காரணம்னா அந்த 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 மன்னிக்கப்பட்ட இடத்த பார்க்குறாங்க. நான் செய்த தவிர, புரியுங்களா, ஆண்டவர் என்னை ரட்சித்தார். சும்மா ஒருத்தர் சர்ச்சைக்கே போனவர்களுக்கு அவங்க ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தோட அவங்களுக்கு பெருசாக தெரியாது, தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், மிகுந்த பாவம், பெரிய பாவம். புரியுங்களா? யாராலும் வேதத்தில் வந்து அதிகமான பாவம் செய்து மன்னிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் ஆண்டவர் அதிகமாக நேசித்தாங்க இல்லையா?
அப்போ அந்த அந்த நேசித்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க, உலகத்தை கம்மியாக நேசிக்கிறாங்க. தாய் தகப்பனை நேசிக்கக்கூடாது ஆண்டு சொல்லலை, உலகத்தை உலகமே அன்பினால் தான் ரசிக்கப்பட முடியும். அன்பில்லாத எங்கே யாரும் ரசிக்கப்பட போகிறதில்ல. புரியுங்களா? அன்பில்லாத என்ன பண்ண முடியும்? அன்பு தான் என்ன பண்ணுது, நற்கிரிகளை செய்ய வைக்கும். அன்பு தான் நல்லதை பேச வைக்கும். அன்பு தான் கொடுக்கும், தாங்கும். அன்பு தான் என்ன செய்யும், தீமை செய்தோட அவங்க போய் உதவி செய்யுது. அப்போ என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னிலும் அதிகமாக யாரையும் என்ன பண்ணாதீங்க, நேசிக்காதீங்க அப்படின்றாரு. சொல்கிறாரு இல்லைங்களா? அந்த வார்த்தை சொல்லிட்டு தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, பாத்திரவான் யார் புரியுங்களா? அதே நீங்கள் 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்து 19 நீங்கள் அங்கே நீங்கள் வாசிக்கும் போது 8-9 வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவங்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனுடன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான். அப்போ அந்த வெண்வசம் தரித்தவங்க யார்? குதிரை மேலே ஏறி வந்தால் அந்த வசம் வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவர்கள் பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். போதும். அப்போ வெண் வஸ்திரம் தரித்தவங்களாம் யார்? பாத்திரவான்கள். அவங்க வெள்ளை குதிரை மேலே ஏறி என்ன செய்கிறாங்க, ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி போகிறாங்க. அப்போ இயேசுவை பின்பற்றுங்க தான் பாத்திரவான்கள். அப்படின்னா என்ன, ஆண்டவர் அதிகமாக நேசிக்க சொல்கிறது. எனக்கு பாத்திரவான் அல்ல அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். யார் பாத்திரவானாக இருக்க முடியும்? தன்னுடைய வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாதவங்க பாத்திரவான்கள். புரியுங்களா? அப்போது அதிகமான அன்பு செலுத்துகிறத பாத்திரவானாக இருக்கும். அப்போ எல்லாரையும் நேசிக்கக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாரையும் நேசிக்கணும். ஆகில என்னிலும் எல்லாரையும் காட்டி என்னை அதிகமாக என்ன பண்ணுங்கள், நேசிங்க அப்படின்னு இந்த வார்த்தைலாம் எதுக்கு சொல்கிறாரு? நம்மளை மீட்டெடுத்தார், நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, பாவத்தினால நம்முடைய பாவத்தை அவர் ரத்தத்தில் கழுவி இருக்கிறாரு, கிருபினால் நம்மளை ரட்சித்து இருக்கிறாரு, நம்மளை இந்த மாதிரி இந்த அளவு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம உணர்ந்ததான் நம்ம ஆண்டுக்குள்ளே அதிகமாக அன்பு சேர்த்துறோம். புரியுங்களா? ஐயோ எனக்கு வந்து சாதாரண ரட்சிப்பு கிடச்சிச்சு, இல்லை இவ்வளோ தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றதில்ல. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அதிகமான அன்பு. மார்க்கு 10:28-30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த வசனம் என்ன தெரியுது நமக்கு? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ யோபு வந்து என்ன பண்ணார், எல்லாத்தையுமே அவர் இழந்துட்டார். அவன் மட்டும் தான் நிற்கிறாரு. ஆனால் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மறுதளித்தாரா? ஏன் மறுதளிக்கலை? அதாவது ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவளுக்கு என்ன வேணும்? முகாந்திரம் வேணும். ஏதாவது ஒரு முகாந்திரம் வச்சு தான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு முகாந்திரம் வச்சு அவங்கள என்ன பண்ண முடியும்? பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் எந்த ஒரு முகாந்திரமே இல்லாத வாழ்ந்துன்னுக்கிறான். இப்போ அவனுக்கு போய் என்ன பண்ண முடியாது. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு முகாந்திரம் இல்லாதே நடக்கும். ஏன் நடக்குது? யோபு வந்து ஆண்டவர் அதிகமாக நேசித்தான். புரியுங்களா? அதிகமாக கர்த்தரையும் நேசித்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டு இருந்தான். உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்திருக்கிறான், தேவனுக்கு பயந்தவனாக இருந்திருக்கிறான், ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தது.
அதை தான் இங்கே சொல்கிறாரு. பேதுரு சொல்கிறார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, நீ தாய் தகப்பன் எல்லாரும் மனைவின்னு எல்லாத்தையும் விட்டு வந்த இம்மையில், புரியுங்களா, இம்மையில் மறுபடியும் சொல்கிறார். மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இம்மையிலேயே நமக்கு இப்பொழுது நமக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் இதெல்லாம் கூட கொடுப்பாராம். எதெல்லாம் இழந்தாரோ அதையும் பெற்றுக்கொள்கிறாரு. மறுமையிலேயே 100 மடங்கு என்ன பண்ணுறாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார். அப்படின்னா நம்ம எது இழந்தோமோ அது மறுபடியும் திருப்பி நம்ம கையில் கொடுத்துறாரு. இம்மையில் கொடுக்குறாரு, தான் மறுமையிலே கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர், ஐயோ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அதோட வீட்டை யாரும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஆண்டவர் 1000 வருட சாட்சியில் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. இம்மையிலே கொடுத்துட்றாரு. இந்த பூமியில் இருக்கும்போதே கொடுக்குறாரு. மறுபடியும் யோபுக்காக இந்த பூமியிலே கொடுத்துட்டார். மறுபடியும் அவர் எதெல்லாம் இழந்தாரோ ஆண்டவர் மேலே அவர் உண்மை ஒத்துமாக இருந்ததுனால, ஆண்டவரே சாட்சி கொடுத்ததுனால, அவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் எல்லாமே என்ன ஆகுது, திருப்பி கொள்கிறாரு. அப்போ ஆண்டவருக்காக நீ எதுவுமே இழக்குறதே இல்லை. நீ எதெல்லாம் இழந்தாய் மறுபடியும் திருப்பி கொள்கிறாய். அதை காட்டில் விலையேற்பட்டதே திருப்பி கொள்கிறோம். புரியுங்களா? இப்போ யோபுக்கு வந்து மனைவி என்ன பண்ணல, மனைவி மட்டும் என்ன பண்ணல, இழக்கலை, எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க. மறுபடியும் மனைவி வந்துருப்பாங்களா, வந்துருக்க மாட்டாங்களா? எல்லாம் கேள்விப்பட்டனா எல்லாம் ஊரெல்லாம் வந்து எங்கே போய் நிற்குது, யோபுடைய ஊருக்கு போகிறாங்களே, அந்த அம்மா கேட்டிருப்பாங்க, என்ன எல்லாம் இந்த சைடு ஓடுறீங்களா அப்படின்னு கேட்டால் இது மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி யோபுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணிட்டார், அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு யோபனுடைய மனைவி என்ன பண்ணிப்பாங்க, வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் நடக்குதுன்னா என்ன பண்ணிப்பாங்க, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் நான் வந்து நீ ஆண்டவர் என்ன பண்ணு, தூசித்து ஜீவனை விடுன்னு நான் சொல்லிவிட்டேன், அன்றைக்கி வந்த நாளே மறுபடியும் இப்போ தான் திரும்பி வரணும் அப்படின்வாங்க இல்லை. அப்போ திருப்பி கொள்ளும் போது எல்லா நன்மைகளும் யோபுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். அப்போ சர்வாங்க தகன பலி அவர் செலுத்துகிறார். கடைசி நேரத்தில் ஆண்டவருக்கு செலுத்துகிறார் இல்லைங்களா, இவங்களுக்காக செலுத்துகிறார், நண்பர்களுக்காகவே. அல்லேலூயா. அப்போது எல்லாத்தையும் திருப்பி கொள்ள முடியும். அதை தான் எதை குறிக்குதுன்னா, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கு, நம்ம மறுபடியும் எல்லாரையும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் சந்ததியை பார்ப்போம், புரியுங்களா, மறுபடியும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஐயோ மறித்தோம், அவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்தோம், மறுபடியும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் காட்டுறாரு. நம்முடைய ஆத்மங்கள் நம்மளுடைய அவன் பேதுரு யோபு வந்து எல்லாரையும் பார்த்தானே, நண்பர்கள்லாம் பார்க்குறானே, புரியுங்களா. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எல்லாமே இழந்துட்டான். ஆனால் கர்த்தர் அவன் என்ன பண்ணார், சிறையிருப்பை திருப்புறாரு, புரியுங்களா. அப்போ ஏன் திருப்புறாரு, உத்தமனாக இருந்ததுனால திருப்புறாரு. அதனால தான் யோபுக்கு என்ன சொல்கிறது, தானியேலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போய் இளைப்பாரி கொண்டு இரு, ஏற்ற நேரத்தில் நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை உயிர்ப்பிப்பை எழுப்புவேன்றாரு. அப்போ தானியேல் அவர் போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறார் ஊழியம் செய்தவருக்கு. ஏற்ற நேரம் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கிறிஸ்து இயேசு ஜீவனை விடும் போது, ஆவி விடும் போது பரிசுத்தவான்கள் எழுந்து நிற்கிறாங்க. மறுபடியும் பார்க்குறாங்க இயேசு வந்து, புரியுங்களா. எல்லா பரிசுத்தவான் படையேற்பாடுகள் அத்தனை பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவராக இயேசுவை மறுபடியும் பார்த்தாங்களே, தெய்வத்தை பார்க்குறாங்களே. அப்படி என்ன காரணம், அப்படி பரிசுத்தவான்கள் உத்தமம் உண்மையாக வாழ்ந்தவங்க மறுபடியும் ஆண்டவர் பார்க்க முடியும், புரியுங்களா. மறுபடியும் ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துட்றாரு. அப்போ நம்முடைய பாவங்கள் நம்ம எதை காட்டிலையும் பரிசுத்தவான்கள் மறுபடியும் கர்த்தரை பார்க்குறாங்க. பழைய ஏற்பாடுடைய பரிசுத்தவான்கள் இயேசுவை பார்க்கல, ஆனால் மரித்து உயிர்த்த பிறகு இயேசு ஆவி விடும்போது எல்லாம் பரிசுத்தவான் கல்லறை திறந்து எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க வெளியே, புரியுங்களா. இயேசு ஆவி விடும்போது அப்போ கல்லறையெல்லாம் என்ன பண்ணுது, திறக்குது. அப்போ யார் எழுந்தாங்க, எல்லாம் பரிசுத்தவான்கள் எழுந்து பரிசுத்த நகரத்தில் தென்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம், பரிசுத்தவான்கள் மறுபடியும் அவங்க எழுந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம், ஆண்டோன்னா அந்த ஆவியை, கர்த்தருடைய ஆவியை அவர் விடும்போது பூமி தாங்கலை, கல்லறை தாங்கலை, திரைசைல தாங்கலை, எல்லாமே என்ன பண்ணுது, பூமி அசையுது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அங்கேனாவது மலைகள்லாம் என்ன பண்ணுது, குன்றுகள்லாம் அகன்று போகுது, கண்மலை பிளக்குது அப்படின்னு சொல்கிறோம், கண்மலை பிளந்தது. அப்புறம் மகாபரிசு ஸ்தலத்தில் திரைசைலை கீழேருந்து மேலே கிழிஞ்சுதான், மேலேருந்து கீழே கிழிஞ்சுதா,
கேட்க எழுந்தது. அப்புறம் என்ன நடந்தது? கல்லர்கள் திறக்குது, பரிசுத்தம் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த ஆவி விடும் போதே பரிசுத்தவான்கள் எழுந்து நிற்கிறதுக்கு என்ன வல்லமைன்னா அந்த ஆவினால் வல்லமை பெறாங்க. அதுதான் அவர் ஆவி விடும் போது பரிசுத்தவான்கள் எழுந்துக்கிறாங்க. புரியுங்களா? அவர் ஆவியில் எழும்பும் போது, அவர் உயிர் தேர்ந்தும் போது கிருபையின் காலத்துக்கிற பரிசுத்தவான்கள் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? உயிர் அடைகிறோம். இப்போ நமக்கு எப்பவுமே உயிர் தொடர்ந்து இருக்குது. அவங்களுக்கு அன்றைக்கி தான் உயிரே வந்தது. உயிர் தேர்ந்தும் போது தான் அவங்க கல்லறை விட்டு வெளியே வராங்க. அப்போ நம்ம உயிர் தேர்ந்த பிழைப்பு நமக்கு உடனே கிடச்சிச்சு. நமக்கு உயிர் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம். புரியுங்களா? அதே இன்னும் சொல்லப்படுதுன்னா, ஞானஸ்தானம் ஒருத்தர் எடுக்கும்போது அந்த பாவம் வந்து என்ன பண்ணுது? ஞானஸ்தானத்தோடு அடக்கம் பண்ணப்படுது. அப்புறம் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? உயிர்த்தெந்த சாயில் நம்ம எழுந்துக்கிறோம். அப்பயே உயிர்த்தெந்த சாயில் வந்துடுறோம். அதை பிறகு நம்முடைய பாவத்தை என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை வாசித்து ஆலயத்துக்கு நம்ம தொடர்ந்து போகும்போது, ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுறாரு? நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்கிறதுக்கு அவர் வேண்டுதல் செய்கிறாரு. நாமும் இப்படி வேதத்தை நேசித்து ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறோம்? நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். அதனால் ஆலயத்தை விட்டு சொன்னாரா? இல்லை, தொடர்ந்து ஆலயத்துக்கு போய் அது ஆண்டு சொல்கிறது. எண்ணில் அதிகமாக என்ன பண்ணாது யாரையுமே. என்னை அதிகமாக நேசிக்கணும்னு அர்த்தம். ஐயோ ஜெபம் பண்ணலையே, இன்றைக்கி சாப்பிட்டோம், தூங்கணும், வேலைக்கு போகணும், எல்லாம் செய்யுது, ஆனால் ஜெபம் பண்ணதை விட்டுமே. அப்போ ஆண்டவரோடு பேசலையே, அப்போ ஆண்டவர்கிட்ட போய் பேசணும். அது ஆண்டு சொல்கிறார், எண்ணில் அதிகமாக நேசி. ஐயோ இன்றைக்கி வேதத்தை வாசிக்கலையே, எல்லா வேலையும் செய்யிட்டோம், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல? ஆண்டவர் பாதத்தில் உட்காரல, நம்ம உட்காந்துடணும். அப்படி தான் ஒரு ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை. எப்படின்னா, கர்த்தரை எப்போவுமே என்ன பண்ண அவருக்கு முன்னாடி, அதாவது சங்கீதம் 16:8 ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். அல்லேலூயா. அப்போது என்னுடைய கர்த்தரை எப்போது என் கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறதில்ல, பாதாளத்துக்கு ஆத்மா என்ன பண்ணாது, போகாது. கர்த்தருக்கு நீங்கள் அதிகமாக உங்களுக்கு முன்னாடி வைக்காமல் நீங்கள் பாட்டு சுற்றின்னு இருந்தீங்கன்னா பாதாளத்துக்கு ஆத்மா என்ன பண்ணும்? போயிடும். அவ்வளோதான் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ முடிவுக்கு போகாது இருக்கணும்னா, ஆத்மா நீங்கள் எதுவுமே நரகத்தில் தள்ளாது இருக்கணும்னா, ஆத்மா பாதாளத்துக்கு போகாது இருக்கணும்னா, கர்த்தர் எப்போதும் முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? நீ கர்த்தரை முன்னாடி நிற்கிறனா, கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கனா, நீ வேதத்தை நேசிக்கிறது, வேதத்தை ஆராய்வது, தியானிப்பது, ஜெபிப்பது, ஆலயத்துக்கு போவது, கர்த்தருடைய ராயத்துக்காக ஆத்மா ஆதாயம் செய்கிறது, ஆண்டவருக்காக கொடுக்கறது, தாங்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து ஓடிக்கினே இருந்துச்சுன்னா லைஃப்பில் என்ன பண்ணோம்? கர்த்தர் உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறான்னு அர்த்தம். புரியுங்களா? ஆண்டவர் நம்ம முன்னாடி என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சுது. புரியுங்களா? அப்போது அதே நீங்கள் 2:4-7-14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தான் செய்வாரா? பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், சேமத்தை தருவேன் தேசத்துக்குன்றார். அப்போ என்ன செய்யணும்? அதில் என்ன இருக்குது? கர்த்தரை இல்லை, கர்த்தரை என்ன செய்யணும்? முகத்தை தேடணும். என்ன தேடணும்? முகத்தை ஏன் தேடணும்? சொல்லுங்கள், முகத்தை ஏன் தேடணும்? முகம் எப்போ மறையுது? கர்த்தருடைய முகம் எப்போ மறையுது? அக்கிரமம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது என்ன பண்ண முகம்? 2:4-7-14 என்ன சொல்லுகிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறதுமாய் இருக்கும். என் முகத்தை எப்படி தேடுறது? முகத்தை தேடி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிறதுக்கு உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை என்ன பண்ணுது? நமக்கு என்ன பண்ணுது? மறைக்கிறது. ஏன் மறைக்கிறது? 1 அக்கிரமம், 2 பாவம். அப்போது முகத்தை தேடி, அப்போ நான்ட்ட சொல்கிறாருன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி, புரியுங்களா? தாழ்த்தி என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபம் பண்ணி முகத்தை தேடணும். அப்போ முகத்தை ஏன் தேட முடியல அப்படின்னா, அக்கிரமம் இந்த பாவம் இருக்கிறதுனால அவர் நமக்கு என்ன பண்ண மாட்டார்? சேமம் வர மாட்டேங்குது.
அக்கிரமம் அப்படியே தான் இருக்குது, பாவம் அப்படியே இருக்குது. அதனால் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் விடுதலை இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா 54:8, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். எதனால்? எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அப்போது ஆண்டுடைய ஆவியை நீ பெற்ற பிறகு தான் என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவியே நம்ம மேலே ஊற்றின பிறகு ஆமென். இனிமேல் ஆண்டோடைய முகம் என்ன பண்ணாது? மறையாது, மறையாது. அப்போ நம்ம எல்லாம் எதை பெற்றுக்கணும்? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவி பெறாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரு முகத்தை தேட முடியாது, முகத்தை தேட முடியாது. அதனால தான் நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. ஜெபம் பண்ணி ஏன் சோர்ந்து போயிடுறாங்கன்னா, திடீர்னு முகத்தை பார்க்கலையே. ஆவியான ஒருத்தர் மேலே இறங்கிட்டாருன்னா அப்போ ஆவியன் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். அப்போ தேற்றவலனை அனுப்பியிருக்கிறாரு. இப்போ இந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என் மேலாம் செய்யுங்க, உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜபத்திலேயோ அப்புறம் ஆண்டோடைய வார்த்தை கேட்பதிலையோ ஞானசாரம் எடுக்கும்போது ஆவியை நம்ம மேலே ஊற்றுவார். ஊற்றும் போது நம்ம ஆண்டவர் செவி கொடுத்து வேதத்தை தேடி தியானம் பண்ணினே இருந்தீங்கன்னா ஆண்டவர் முகமுகமாக பார்க்க முடியும். புரியுங்களா? ஆண்டவர் தூரமானவர் அல்ல. அப்போ ஆவி இல்லாமையினால்தான் தான் நமக்கு என்ன பண்ணுறது? அந்த உணர்வு இல்லாத போயிடுது. உணர்த்துகிற ஆவியானவர் பாவத்து குறித்து நமக்கு உணர்த்துவார். அப்படின்னா எது பாவம் இல்லை. புரியுங்களா? அப்போ வித்தியாசத்தை உண்டு பண்ணி தருவார்ல. நமக்கு பாவம்னா என்னென்னு நம்ம பாதி பேருக்கு என்ன பண்ணுறது தெரியாதனால என்ன பண்ணாலும் போய் நிறைய சிக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது 1 பாவத்தை குறித்தும், 2 நீதியை குறித்தும், 3வது நியாயத்தை குறித்து கண்டித்து நமக்கு உணர்த்துவார். புரியுங்களா? இந்த 3 நமக்கு உணர்த்தும் போது இப்போ நமக்கு பாவனா என்ன? ஐயோ ஆண்டவரை நம்ம அந்த உணர்த்துக்கிற அந்த உணர்வு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பாவம் நம்மளை விட்டு போயினே இருக்கும். உணர்வு இல்லைனால தான் நம்ம அந்த உணர்த்துக்கிற ஆவியனை இல்லாதனால சிலர் உணர்த்துவார், ஆனால் அவங்க இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. அப்போ இருதயம் கடினமாவது என்ன நடக்குது? இருதயத்தை ஒருத்தர் கடினப்படுத்திக்கினே இருந்தால் நான் உண்டாகுது, ஜெபம் பண்ண முடியாது. அவங்க பிடாரியை என்ன பண்ணுறாங்க? கடினப்படுத்தும் போது என்ன உண்டாகுது? எதிர்பார்க்காத சில காரியம் நடக்குது, மரணம் வந்துடுது. அப்போ தன்னுடைய பிடாரியை நம்ம கடினப்படுத்தும் போதோ, நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்தும் போதோ சடிதை என்ன பண்ணுது? சகாயமின்றி சடிது நம்மளுக்குன்னா வந்தது மரணம் வந்துடலாம், ஆபத்து வந்தெல்லாம். ஏன்னா நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம். புரியுங்களா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, வேதத்தை தேட முடியாது, தியானிக்க முடியாது, ஆராய முடியாது, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளே தீர்மானம் எடுத்துடுறோம். என்னால் முடியாதுன்னு நம்ம தீர்மானத்தை என்னாகும்? நம்ம தீர்மானம் எடுத்துக்கூடாது. ஆவியானவருக்கு நீங்கள் லகுவாக விட்டு கொடுத்துடணும். புரியுங்களா? எதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போயினே இருந்தோம்னா நமக்கு ஆவியானவர் நம்ம உணர்த்தும் போது நம்ம தானேவே விடுதலை ஆகிடுது. ஏன்னா ஆவியானவர் நம்மை தப்பான காரியத்தில் திரும்பி விட மாட்டார், தப்பான காரியத்தில் போகாதபடி தடுப்பார். நம்ம சரியான பாதையில் கொண்டு போகிறவர் ஆவியானவர். ஏன்னா ஆவியானவர் ஒருத்தர் மேலே வந்தாச்சுன்னா அது பிறகு அவங்களோட மாம்சமும் ஆவியை வேலை செய்யாது, ஆவியானவரே வேலை செய்வார். அதாவது ஒரு வண்டியே பெட்ரோல்லாம் தள்ளின்னு போகிறோம், அதே வண்டியில் பெட்ரோல் போட்டால் என்ன ஆகுது? அந்த வண்டி தள்ளின்னு போக வேண்டிய இடத்துல வேகமாக போய் சேர்றோம். அப்போ ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போக அப்படின்னா அவ்வளோ கடினமாகிடுது. போகலாமா வானாவா, போனால் எதனா நடந்துருமா, இல்லை அது வருமா இது வருமா, முன்னாடி இது வருமானு என்ன பண்ணும்? ஆவியானவர் இல்லாதவருடைய குடும்பம் எப்படி இருக்கும்? வீட்டுக்காரர் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்காரர் இல்லைன்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும்? தலைவர் இல்லை அந்த வீட்டில் எப்படி இருக்கும்? அது இயேசு தலைவர் இல்லை சர்ச்சில் என்ன எப்படி இருக்கும்? அவர் தான் தலைவர். இப்போ நிறைய பேர் தலைவர் ஆகிட்டனால அவர் தலைவரே இல்லாத போயிட்டார். ஒருத்தர் தலைவர் போஸ்ட்டுக்கு அடிச்சிக்கிறதுனால நான் இடத்த விட்டு போயிடுறேன். நான் பார்த்துக்கிறேன், முடிவு வரும்ல, இருக்கா இல்லையா? அப்போ ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? வேதத்தை வாசிக்க முடியாது, தேட முடியாது, தியானிக்க முடியாது, என்ன பச்சாலும் நமக்கு புரியாது.
புரியுதுங்களா? சில நேரத்தில் லாஸ்ட்டில் நம்ம இருதயம் கடினப்பட்டு, புரியுதுங்களா, தானே என்ன பண்ணோம், விலகிடுவோம். கிளாஸை விட்டு நம்மளே விலகிடுவோம். புரியுதுங்களா? அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் ஆவியே நான் என்ன பண்ணுவேன், என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். ஆவியை நம்மளே இறங்கிட்ட பிறகு முகத்தை மறைக்க போகிறதே இல்லை ஆண்டவர். நம்ம முகமுகமாக நம்ம தரிசனமாகும் நமக்கு. ஆவியை ஊற்ற வேண்டும், ஆண்டோடைய முகம் தேடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அக்கறம் பாவம் என்ன பண்ணிடுது, நம்மகிட்டு பாவம் அக்கறம் நம்மள்கிட்ட போயிடுது. ஏன்னா நம்ம சுத்திகரிப்புலாம் தெரிஞ்சிடுது. அப்போ நமக்கு வந்து நம்முடைய ஆவியன்னு நமக்குள்ளே வரும்போது நமக்கு எல்லாவற்றையும் லகுவாக மாற்றிறாரு. புரியுங்களா? கொடுப்பது, தாங்குவது, உதவி செய்வது, ஜெபிப்பது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், கடினமாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது, வேதனையாக இருக்காது. அது ரொம்ப அதில் நமக்கு ரொம்ப பிரியம் உண்டாயிடுது. வேதத்தை எடுத்தாவே ஒரு சந்தோஷம்தான். சரி, வேதத்தை எடுத்தால் எப்படி இருக்குது, தூக்கமே வந்துடுது. அப்போ ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ஆவியன் உங்கள் மேல் ஊற்றுவேன், என் முகத்தை என்ன பண்ணுவீங்க, நான் உனக்கு மறைக்க மாட்டேன். அதை இன்னொரு வருஷம் சொல்ல பாருங்கள். ஆவி ஊற்றுறதுக்கு முன்னாடி தானியேல் 9:13 மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் இப்படி சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. அப்போது எங்கள் தேவனை கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. தானியேல் 9:17 இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா, ஆமென். கெஞ்சதுனால முகம் என்ன பண்ணுது, கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவருடைய நிமித்தம் உமது முகத்தை இப்போது என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரகாசம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அதே 2 கொரிந்தியர் 4:6 சொல்கிறார் ஆண்டவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 1 Thessalonians 3:10 சொல்கிறது, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்து குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். தானியேல் 9:3 நான் உபவாசம் பண்ணி ரட்டியிலும் சாமியிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். 2 Corinthians 4:6 1 Thessalonians 3:10 உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. அப்போ முகத்தை பார்த்தா எப்படி இருக்குது, முகத்தில் என்ன இருக்குது, சபையினுடைய முகம் எப்படி இருக்குதா சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தில் குறைவா இருக்கு. அப்போ முகத்தை பார்த்தா விசுவாசம் என்ன பண்ணுது, தெரிஞ்சிருது. ஒவ்வொரு முகத்தில் என்ன இல்லை, விசுவாசம் குறைஞ்சு கிடக்குது. புரியுது? எது சொன்னாலும் என்ன பண்ணுறதில்ல, சோர்ந்து போய் உட்காந்து எப்படி இருக்குது. இந்த செக்ஷனை முடிக்க போகிறேன். அப்போ முகத்தை கண்டு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ முகத்தை பார்க்கும் போதே விசுவாசம் குறைவாக இருக்குது. அந்த குறைவுக்காக என்ன பண்ணுறாரு, சபைக்காக என்ன சொல்கிறார் ஆண்டவர், உடனே இரவு பகலும் ஜெபிக்கலாம், ஒரு 24 மணி நேரம் நம்ம என்ன செய்யலாம், எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்போ முகத்தில் குறை என்ன பண்ணோம், விசுவாசம் நிறைவாக மாறும். அப்போ ஒரு ஜெபம், ஒரு இரவு பகல் ஜெபித்தா, இன்றைக்கி இரவு பகல் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு விசுவாசம் முகத்தில் வருவதுக்கு இரவு பகலில் நம்ம ஜெபம் பண்ண வருமா, வராதா? வரும். ஆனால் இரவு பகல் யார் ஜெபம் பண்ணுறது, அதுதான் கஷ்டம். நம்ம இரவு பகலும் 24 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுறது? இப்போ பெங்களூர்லேருந்து 72 மணி நேரம் ப்ரேயர் இருக்குது. புரியுங்களா? ஆகஸ்ட் 15 அடுத்த மாதம் நீங்கள் எல்லாம் லீவ் போட்டு அங்கே வந்து 3 நாள் முகத்தை பிரகாசிக்கணும்னு என்ன பண்ணோம், ஒரு குழுவாக வந்து ஒரு 2 நாள் ஒரு 24 மணி நேரம் லீவு நாள் தானே வருது. 3 நாள் லீவ் வரும், வெள்ளி சனி ஞாயிறு. அவர் நல்லா பலப்படுத்தின்னு வந்துடணும். இப்போ நம்ம தானாக ஆசீர்வாதம் வராது, ஆசீர்வாதத்தை தேடணும். புரியுங்களா? அப்போது ஆசீர்வாதம் தானாக வரும். முதலாவது என்னுடைய ராஜ்யம், அது தேடாமல் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாது. இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படாது. அப்போ எல்லாம் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு கொடுங்க ஆண்டர், அப்புறம் நான் என்ன பண்ண தேடுறேன்றோம். கொடுத்த பிறகு ஆண்டரே மறந்துடுறாங்க.
அதனால தான் முதல்ல என்னை தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி வா. நான் என்ன பண்ணுறேன், உடனே இவங்கெல்லாம் கூட கொடுப்பேன், என்ன வேணும் அதை நான் உங்களுக்கு தருவேன். ஏன்னா காகத்தையும் பாருங்கள், பறவைகளை பாருங்கள், புரியுங்களா? அவைகள் என்ன பண்ணுறதில்ல, ஆகாரத்தை தேடினாக்குது, அதுக்கு பிழைப்பு தராரு, புரியுங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரை கரெக்டாக தேடணுன்னா எவ்வளோ தொழில் இருந்தாலும் போய் தேடலாம். நம்ம பணம் இருக்காது, நமக்கு போகிறதுக்கு பொருள் இருக்காது, எதுவும் இருக்காது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்மளை கொண்டு போகிறதுக்கு 4 பேர் ஆண்டு தூதரை அனுப்புவார். அதுதான் விசுவாசம். எதுவுமே இல்லை, ஜெபம் பண்ணுறோம் விசுவாசத்தோட, அந்த இடத்துக்கு நம்மளை ஆண்டு கொண்டு போயிடுவார். ஏன்னா நம்முடைய விருப்பத்தை கத்தை நிறைவேற்றுறாரு. எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஜபத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், நல்ல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சு நல்லா கற்றுக் கொடுத்து தேறி பலப்பட்டு நம்ம வர்றதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம், உதவி செய்கிறார். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம எழுதி கொடுத்த உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கும், அதில் ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அடுத்த செக்ஷனில். ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.